சந்தோஷம். தீயவர்களோடு நட்பு கொள்ளக்கூடாது. அந்த நட்பு நம்மை ஆபத்தில் கொண்டு செல்லும் என்கிறார்கள். என்னதான் நீங்கள் நல்லவனாக இருந்தாலும், நல்லவனாக நீங்கள் அதோடு பயணித்தாலும், அவர்களோடு சேரும்போது உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் என்கிறார்கள். எனவே தீயவர்களுடைய நட்பை சவகாசத்தை குறித்து நல்லவர்களோடு உங்கள் பயணத்தை தொடங்கும் என்கிறது ஒரு ஜென் தத்துவம். ஒரு முறை ஒரு புறாவும் ஒரு காக்காவும் நீண்ட நெடுகாலம் பயணித்திருந்தார்கள். பார்ப்பவர்களெல்லாம் புறாவை பார்த்து ஒரு எச்சரித்து விடுத்தார்கள். நீங்கள் காக்காவுடன் சேராதீர்கள், அதனுடைய குணம் தீயானது, அது உன்னை எக்காரணத்து கொண்டும் நன்மையில் பயக்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் உன்னை அழித்து விடும் என்று அந்த புறா கேட்கவே இல்லை. எது செய்தாலும் என்னோடு இந்த காக்கா நல்லா பழகிறது, அதனுடைய நட்பு எனக்கு பிடிச்சிருக்கிறது, நான் அதனோடு பயணிக்கிறேன், உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு எல்லோரையும் தட்டி கழிச்சுதான். ஒரு முறை ஒரு பாட்டி ஒரு பெரிய பானையில் மோர் கொண்டு சென்று கொண்டிருந்ததாம். அது காக்கா அந்த மோர் முழுவதும் குடித்து விட்டுதான். இது பக்கத்தில் நின்றிருந்த அந்த புறா வேடிக்கை பார்த்தே கொண்டிருந்தது. இது தூரத்தில் இருந்து ஒரு வேடன் பார்த்து கொண்டே இருந்தான். இவ்வளோ உழைப்பை கொடுத்து இந்த பாட்டி மோரை கொண்டு செல்கிறது, இது தெரியாமல் இந்த மோரை குடித்து கொண்டிருக்குன்னு சொல்லி அந்த வேடன் நம்பி சுட ஆரம்பித்தான். அந்த காக்கா பறந்து விட்டது, அதுக்கு பலிகடானது புறா. எனவே தீயவர்கள் தப்பித்து விடுவார்கள், நல்லவர்கள் அப்பாவிகள் பலிகடாக நேரிடும் என்கிறது இந்த தத்துவம். நல்லவர்களோடு சேர்ந்து பயணித்தால் நாம் எக்காரணத்தை கொண்டும் ஆபத்தில் சிக்காமல் நாம் சிறப்பாக செய்யலாம். அவர்களோடு பயணித்தால் ஆபத்தான காலத்தில் அவர்கள் தப்பித்து விடுவார்கள், நம்ம தான் அங்கே சிக்கி சீரழிய வேண்டும் என்கிறது ஒரு தத்துவம். நல்லவர்களோடு பயணித்து நல்லவர்களோடு சார்ந்து நம் நிலையை ஏற்படுத்தினால் இந்த வாழ்க்கையில் அற்புதமான களங்களை ஏற்படுத்த முடியும் என்பதற்காக பார்த்திருக்கின்றேன். சந்தோஷம். வாழ்க